பிடிச்சமான வேலையை செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாக செய்வோம். அதே மாதிரி தான் இந்த முறுக்கு பண்ணுறது எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு வச்சிட்டோம்னா 4 நாளைக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க. இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கடையில் பேக்கெட்டில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். பொடி பண்ணி வச்சிருக்க பொட்டுக்கடலை இதோட சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் எள்ளு, கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகா சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணி இதோட கலந்து எடுத்துக்கோங்க. இது கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிக்க இருக்க வேண்டாம். கை பொறுக்கிற சூடுக்கு வெதுவெதுப்பா இருந்தா போதுமானது. முறுக்கு மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸா இருக்கணும். சப்பாத்தி மாவிட கொஞ்சம் தளர்வா பிசைஞ்சுக்கிட்டீங்கன்னா புளிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கரண்டியில எண்ணெய் தேய்ச்சிட்டு பின்னாடி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஸ்டார் அச்சில புளிஞ்சு எடுக்கேன். ஸ்டார் அச்சில புளிஞ்சு எடுக்கும் போது ஒரு சுத்து நெருக்கமா வரணும். லாஸ்டா முடிகிறத லைட்டா அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருங்க. அப்பதான் பிரியாம இருக்கும். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். முறுக்கு போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க. ஸ்டார் அச்சுக்கு பதிலாக நீங்கள் எந்த அச்சிலனாலும் முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு கொஞ்சம் பொன்னிறமா இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு யாருக்காட் வீட்டில் பண்ணுற முறுக்கு பிடிக்குன்னா கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டின் கொடுங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.